மனிதர்களிடமிருந்து தானமாக பெறும் இரத்த வகைகளைப் போல அல்லாமல் அனைத்து வகை இரத்தத்திற்கும் பொருந்தக்கூடிய மிகவும் அவசரமான காலங்களில் உயிர்காக்கும் வகையில் செயற்கை இரத்தம் ஒன்றை ஜப்பான் விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ளனர். இது மருத்துவ உலகில் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தும் என்று பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது. அவசர மருத்துவ தேவைகளுக்காக மருத்துவமனைக்கு செல்லும் போது இரத்தம் கிடைக்காமல் பலரும் சிரமப்படுவதை நாம் பார்த்திருப்போம். சமூக ஊடகங்களிலும் கூட இரத்த தானம் செய்ய கேட்போரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் ஜப்பானிய ஆராய்ச்சியாளர்கள் மருத்துவ உலகில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் வகையிலான ஒரு முக்கிய கண்டுபிடிப்பை நிகழ்த்தியுள்ளனர். அனைத்து இரத்த வகைகளுக்கும் பொருந்தக்கூடிய செயற்கை இரத்தத்தை அவர்கள் உருவாக்கியுள்ளனர். தற்போது அதன் மருத்துவ பரிசோதனைகள் தொடங்கப்பட்டுள்ளன. ஜப்பானின் செயற்கை இரத்தம் உலகளாவிய பயன்பாட்டிற்கும் சேமித்து வைப்பதற்கும் ஏற்றதாக உள்ளது என்றும் இது 2030ஆம் ஆண்டு வாக்கில் அவசர மருத்துவ சேவையில் ஒரு முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. பேராசிரியர் ஹிரோமி ஷாகாயின் தலைமையிலான குழு இந்த செயற்கை இரத்தத்தை உருவாக்கியுள்ளது. இந்த இரத்தத்தை 2 வருடங்கள் வரை கெட்டுப்போகாமல் சேமிக்க முடியும் என்பது கூடுதல் சிறப்பு. காலாவதியான இரத்தத்திலிருந்து ஹீமோகுளோபினை பிரித்தெடுத்து இந்த செயற்கை இரத்தம் தயாரிக்கப்படுகிறது. பொதுவாக இரத்த வங்கிகள் மற்றும் மருத்துவமனைகளுக்கு வழங்கப்படும் இரத்தத்திற்கு 42 நாட்கள் மட்டுமே ஆயுட்காலம் உண்டு. அது மட்டுமின்றி இரத்தம் பெறுபவரின் இரத்த வகையுடன் பொருந்துமா என்பதை பரிசோதிக்க வேண்டும். ஆனால் இந்த செயற்கை இரத்தத்திற்கு அந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் விட முக்கிய ஒன்றாக தானம் மூலம் இரத்தத்தை பெறும்போது வைரஸ் பாதிப்பு அச்சம் இருக்கும். அதாவது ஒருவரிடம் இரத்தம் பெறும்போது அதில் வைரஸ் இருந்தால் அது நம்மையும் பாதிக்கும். ஆனால் செயற்கை இரத்தத்தில் அதுபோல எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது என்றும் இதனால் தொற்றுநோய் ஆபத்தும் குறையும் என்கின்றனர் ஆய்வாளர்கள். ஹீமோகுளோபினை நுண்ணிய கேப்சூல்களாக உருவாக்குவதே இதன் அடிப்படை. சின்ன கேப்சூல் என்றால் மிக மிகச் சிறியது. அவை சுமார் 240 நானோமீட்டர் அகலம் மட்டுமே இருக்கும். அதாவது ஒரு முடியை விட 4000 மடங்கு மெல்லியதாக இருக்கும். இந்த கேப்சூல்கள் இரத்த ஓட்டத்தில் மிதந்து உடலில் இருக்கும் இயற்கை சிவப்பு இரத்த அணுக்கள் போலவே ஆக்சிஜனை வெளியிடும். இதன் முதற்கட்ட சோதனை ஜப்பானில் நடத்தப்பட்டது. ஜப்பானில் உள்ள தன்னார்வலர்களிடையே சிறிய சோதனை நடத்தப்பட்டது. 10 முதல் 100 மில்லி வரையிலான செயற்கை இரத்தம் அவர்களுக்கு செலுத்தப்பட்டது. பிறகு நடத்தப்பட்ட சோதனைகளில் அது பாதுகாப்பானது என்று கண்டறியப்பட்டது. இப்போது விஞ்ஞானிகள் அதிக அளவுகளில், அதாவது 400 மில்லி வரை செயற்கை இரத்தத்தை செலுத்தி பரிசோதித்து வருகின்றனர். அதன் செயல்பாடுகளை ஆய்வும் செய்கிறார்கள். இதுவரை தற்காலிக காய்ச்சல் அல்லது லேசான இரத்த அழுத்த மாற்றங்கள் போன்ற லேசான பக்க விளைவுகள் மட்டுமே காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை இந்த முயற்சி வெற்றி பெற்றால் 2030க்குள் இந்த தொழில்நுட்பம் பயன்பாட்டுக்கு வரும் என்றும் அவசர மருத்துவ உதவிகளில் இது ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.